ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 5. பூதங்கள் தோறும் நின்றாயெனின் நல்லார் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீர்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதம் அப்படின்னு சொன்னால் பெரிய உடம்பு, பருத்த வயிறு, குட்டையான கால்களுடைய மந்திர சக்தி உள்ள ஒரு உருவம், ராட்சசன் உடல், இப்படி பல அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஐம்பெரும் பூதங்கள்ங்கிறத இங்கே பூதங்கள்னு சொல்கிறார். அந்த ஐம்பெரும் பூதம் எதுன்னா ஆகாயம், காற்று, நிலம், நீர், நெருப்பு. பூதங்கள் தோறும் நின்றாயெனின், எல்லா இடத்துலையும் இருக்கீங்க. ஆகாயமாக இருக்கீங்க, நீராக இருக்கீங்க, எல்லா விதமாகவும் நிலமாக இருக்கீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க. அல்லார் போக்கிலன் வரவிலன். வரவிலன் போக்கிலன்னு என்னது? பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நிரந்தரமானவர். அதாவது போக்கிடம்னா புகலிடம். போக்கிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ இவருக்கு எங்கேயும் போய் சேர வேண்டியதில்லை, வர வேண்டியதில்லை, ஒரே நிரந்தரமானவர். போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல். புலவர்கள்லாம் பாட்டு பாடுறாங்க, ஆடுதல் அல்லால் சந்தோஷமாக ஆடுறாங்க. கேட்டறியோ முனை கண்டறிவாரை. உன்னை இது வரைக்கும் பார்த்தவங்களை யாரையும் நாங்கள் பார்க்கல, இந்த இடத்துல பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியல. உனை கண்டறிவாரை. சீதம் கொள் வயல் திரு. சீதம்னாலே செல்வம், வயல்னாலே நம்ம ஃபேடி ஃபீல்டு, அந்த நெல் கரும்புலாம் வருது, அது ஒரு சீதம் தான், ஒரு பெரிய வரவு. அந்த மாதிரி வயல்களுடைய திருப்பெருந்துறை மன்னா, அந்த இடத்துக்கே மன்னனான சிந்தனைக்கும் அறியாய். உன்னை யோசித்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு அடியும் கிடையாது, தலையும் கிடையாது. அந்த மாதிரி எங்கள் முன் வந்து நீ அப்பேற்பட்டவர் நேராக எங்கள் முன்னாடி வரணும். ஏதங்கள் அறுத்தம்மை அண்டருள் புரிவாய். எங்கள் குற்றங்கள், ஏதம்னு சொன்னால் அதுக்கு நிறைய பொருள் இருக்குது. குறைகள், குற்றங்கள், துன்பம், கேடு, இப்படி நிறையா இருக்குது. அதெல்லாம் அழிச்சிட்டு எங்களுக்கு அருள் புரியணும். எம்பெருமானே பள்ளி அருள்வாயே. குளிர்ந்த வயல்கள் நிறைந்த திருப்புறந்துறையில் உறையும் சிவபெருமானே, சிந்தனைக்கும் எட்டாத இறைவனே, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பூதமத்தோடு நீ இருக்கீங்க. நீ எங்கும் நீ வந்து உனக்கு அழிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை, நிரந்தரமானவன். புலவர்கள் உங்களை பாடி பாராட்டுறாங்க, பக்தர்கள் உங்கள் பெருமையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உங்களை யாருமே நேரில் பார்த்ததில்லை. உங்கள் திருக்காட்சியை கண்டவரும் எங்களுக்கு தெரியல. அப்பேற்பட்ட அருளே வடிவான நீங்கள் வந்து எங்கள் குறைகளெல்லாம் களையறதுக்கு நேராக வந்து அருள் செய்யணும், எழுந்து வாருங்கள் அப்படின்னு பக்தியோடு கேட்குறாங்க.